வெல்கம் டு ஷாத்விக் கமல்யா. நான் மகாலட்சுமி. இன்றைக்கி வெயிட் கெயின்கான சத்து மாவு ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சத்து மாவை கூழ் காய்ச்சி ஒரு நாளைக்கு காலையிலையும் சாயந்தரமும் ஒரு டம்ளர் விகிதம் எடுத்துக்கும் போது நல்ல வெயிட் கெயின் ஆகுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 கிலோ கருப்பு தோல் உளுந்து எடுத்து ஒரு 2 டைமாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக செவந்து வந்தால் போதும். நம்ம கூழ் காய்க்கிறச்சவும் அது கொதித்து வெந்து வரும். அதனால் நம்ம கொஞ்சமாக செவக்க வறுத்தா போதும். இது கூடவே 1/2 கிலோ தினை அரிசி எடுத்துக்கலாம். தினை அரிசி கொஞ்சம் பொரிஞ்சு வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே 100 கிராம் பாதாம் எடுத்து வறுத்துக்கலாம். பாதாமோட தோல் கொஞ்சமாக நிறம் மாதிரி வரும், கொஞ்சம் கருகுனால வரும். அந்த டைமில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இது கூடவே 100 கிராம் முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். அதையும் கொஞ்சம் சூடாகி கொஞ்சம் நிறம் மாதிரி வரும். அது வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து இது கூட சேர்த்துக்கலாம். வறுக்கிற பொருட்கள்லாம் கருகிடாமல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கணும். அப்போதான் சுவையும் மணமும் சூப்பராக இருக்கும். இது கூடவே ஒரு 25 கிராம் ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இது வாசனைக்காக நம்ம சேர்க்குறோம். நம்ம சேர்க்குற பொருட்கள்லாம் ஒரு 1.25 கிலோ இருக்கும். அதுக்கு இதை நம்ம ஒரு ஏலக்காய் சேர்க்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. மிஷினில் கொடுத்து திரித்து வச்சுக்கிட்டேன். இதை ஒரு 3 ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டி இல்லாமல் எக் பீட்டர் வச்சு நல்லா கலக்கிக்கிட்டேன். நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிட்டு நல்ல ஓரங்களில் இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு கொஞ்சமாக கொதிக்க வச்சா போதும். அது கொஞ்சம் திக்காகி வரும்போது நாட்டு சர்க்கரை சேர்த்து நம்ம குடிக்கிறதுக்கு தயார் பண்ணிக்கலாம். ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா கொதித்து வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம அடுப்பில் வைக்கிறச்ச இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக திக்காயிட்டு வரும். நமக்கு தேவையான அளவுக்கு வந்த பிறகு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நமக்கு இன்னுமே டேஸ்ட் வேணும் அப்படின்னா காய்ச்சின பால் எடுத்து இதோடு சேர்த்து இது பண்ணிக்கலாம். பால் சேர்க்குறச்ச கொஞ்சம் ஈவினிங் வரைக்கும் வைக்க முடியாது, கெட்டு போயிடும். அதனால் நான் நாட்டு சர்க்கரை மட்டும் சேர்த்துருக்கேன். இதை நீங்கள் டெய்லி 2 டைம்ஸ் குடிச்சிட்டு வரச்ச நல்ல வெயிட் கெயின் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.